மொழியோடு பேசுபவள் என்னும் வலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு இஸ்லாமும் தமிழும் என்கிற தலைப்பு தான். முதல்ல இந்த காணொலி யாருக்கெல்லாம் பயனுடைய ஒரு காணொலியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தலைப்பிலே ஒரு கட்டுரை பகுதி இருக்கின்றது. இஸ்லாமும் தமிழும் என்கிற ஒரு தலைப்பில் அடங்கிய கட்டுரை. அந்த பகுதியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது இஸ்லாமும் தமிழும் என்கிற இந்த தலைப்பை நாம் பின்வரக்கூடிய இந்த 3 பக்க தலைப்புகளின் வழியாக அணுகினால் நிச்சயம் இந்த தலைப்பை குறித்த கருத்துக்களை நாம் செறிவாக நிறைவாக மனதிலே உள்நிறுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையிலே முதலில் பார்க்க இருக்கக்கூடிய பக்க தலைப்பு இந்த இஸ்லாம் சமயத்தை குறித்த ஒரு சிறு அறிமுகம். பிறகு அந்த இஸ்லாமுக்கும் தமிழுக்குமான நெருக்கம். அடுத்தது இஸ்லாமிய புலவர்கள் யார் யார் என்பதை குறித்த இந்த 3 அடிப்படையில் நாம் பார்த்து விட்டாலே இந்த தலைப்புக்கான கருத்துக்கள் நம்மை சேரும். சரி, முதல்ல அறிமுகத்தை பார்த்துடலாம். இஸ்லாம் இலக்கியம் குறித்த ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னா, கிபி 7ஆம் நூற்றாண்டுல நபிகள் நாயகம் அவர்கள், இஸ்லாம் மதத்தினுடைய இறை தூதவர் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களால் அரபு நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதாங்க இந்த இஸ்லாம் சமயம் என்பது. அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டில் நபிகள் நாயகத்தால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றுதான் இஸ்லாம் சமயம். எந்த நாட்டில்? அரபு நாட்டில். சரி, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய கொள்கை என்ன? இந்த இஸ்லாம் மதத்தினுடைய கொள்கை என்றால் ஒற்றை இறை கொள்கை உடையது இந்த இஸ்லாம் சமயம். அதாவது இறைவன் என்பவன் ஒருவனே, அவனே அல்லாஹ், அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்ற ஒற்றை இறை கொள்கையை உடையவர்கள் தான் இந்த இஸ்லாம் சமயத்தை வழிபடக்கூடியவர்கள் என்பதை அறிய முடியும். இப்படிப்பட்ட இந்த ஒற்றை இறை கொள்கை கொண்ட இஸ்லாம் மதத்தவர் உலக அளவில் பார்க்கும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் ஏறக்குறைய 190 கோடி மக்கள் இஸ்லாம் மதத்தை வழிபடுகிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் சதவீதம் என்று பார்க்கும் பொழுது 124.9%, ஏறக்குறைய 25% மக்கள் உலக அளவில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி வழிபட்டு வருகின்றனர் என்பது தெரிய வருகிறது. இது அடுத்த கட்ட நகர்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள்ல, அதாவது கிறிஸ்தவ சமயத்துக்கு அடுத்து 2வது பெரிய சமயமாக போற்றக்கூடிய ஒரு சமயம் இஸ்லாம் சமயம் என்று பார்க்கப்படுகிறது. சரி, இப்படிப்பட்ட சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் சமயம் கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் தமிழகத்துல இது நிலவி வருகின்றது. அந்த வேளையில கிபி 17, 18ஆம் நூற்றாண்டுகள்ல அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுது. அந்த மாற்றத்தின் போதுதான் இஸ்லாம் மக்கள்ல இருக்கக்கூடிய நவாபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க. அவ்வாறு ஆட்சி செய்யும் போது இந்த நவாபுகளினுடைய கொள்கைகளால் நம்மளுடைய தமிழகத்துல சில மக்கள் ஈர்க்கப்பட்டு தமிழர்களாகிய மக்கள் இஸ்லாம் மத கருத்துக்கள் அடங்கிய காப்பியங்கள் போன்ற இலக்கிய நூல்களை எழுதுறாங்க. எனவே அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட தமிழர்கள் இஸ்லாம் மதத்தினுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, வழிபாட்டு முறை, உணவு முறை எல்லாவற்றையும் பின்பற்றி அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டோடு வாழ தொடங்குகிறார்கள். அப்படி தன்னுடைய தமிழ் மொழியிலே இஸ்லாம் மதத்தினுடைய கருத்துக்கள் ஊனப்பட்டு பிறகு காப்பியங்கள், சீராபுராணம் போன்ற காப்பியங்கள்லாம் எழுதுபவர்களாக மாறுகின்றனர். அது குறிப்பாக அவ்வாறு அந்த தமிழ் இலக்கிய படைப்புகள் எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தா, நாயக்கர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான இஸ்லாம் இலக்கிய நூல்கள் இலக்கியங்கள் தோன்றியது என்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த இஸ்லாம் இலக்கியத்திற்கான ஒரு சின்ன அறிமுகம். அடுத்தது இந்த இஸ்லாமுக்கும் தமிழுக்குமான தொடர்பு என்ன என்று பார்க்கின்ற வேளையில் இஸ்லாம் சமயத்தினுடைய மார்க்கம் எது அப்படின்னு பார்த்தா, மார்க்கம்னா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாம் சமயத்தினுடைய மார்க்கம் அரபு மொழி தான் அதனுடைய மார்க்கமாக இருக்கின்றது. அப்ப அந்த அரபு மொழியில் எழுதப்பட்ட இஸ்லாம் சமயத்தினுடைய வேத நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்குரான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருக்குரான் அந்த இஸ்லாம் மத மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அந்த நம்பிக்கைன்னா, இந்த திருக்குரானை அரபு மொழியில் தவிர வேறு மொழியில் மொழிபெயர்க்க கூடாது என்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி மொழிபெயர்த்தால் அது தீங்கு
அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. எனவே நம்ம தமிழர்கள்ல இஸ்லாம் சமயத்துக்கு மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்க அரபு மொழி போலவே தமிழ்ல ஒரு புதிய எழுத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த எழுத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்வி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த திருக்குறான தன் ஏற்படுத்தின ஒரு புதிய எழுத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அரபு மொழி போலயே, அதுக்கு புதிய அரபு எழுத்துன்னே பேரு. அந்த எழுத்துக்களால் இந்த திருக்குறானை வந்து எழுதுறாங்க. அப்படி எழுதப்பட்ட திருக்குறானுக்கு என்ன பேருன்னா ஆர்வி என்று பெயர். இதுதாங்க தமிழுக்கும் இஸ்லாம் மதத்துக்குமான ஒரு தொடர்பு. அடுத்து மூன்றாவது வேலையை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய இந்த தலைப்பின் கீழே ஒரு 10 இஸ்லாம் புலவர்கள் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நம்ம கட்டாயம் இவர்களை கடக்காமல் அந்த கட்டுரையை நாம் கடந்து செல்ல முடியாது என்று மிக முக்கியமாக அறியக்கூடிய நால்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் புலவர், 2 குணங்குடி மஸ்தான் சாஹிப், 3 செய்து கம்பி பாவலர், 4 வண்ண களஞ்சிய புலவர். இதுக்கப்புறம் கவிக்கோ, அப்துல் ரகுமான், மு மேத்தா இவங்கெல்லாமும் இருக்கிறாங்க. அதனால முதல்ல இவர்கள் 4 குறித்து முதல்ல பார்த்துக்கலாம். அதுல முதலாவதாக அறியக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் புலவர். இந்த உமர் புலவரை குறித்து நம்ம எல்லாம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம். என்னன்னா இந்த உமர் புலவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகலாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊர்ல பிறந்தவர். இவருடைய ஆசான் யாருன்னா கடிகை முத்து புலவரிடம் தான் தமிழ் கத்துக்கிறாரு. அதாவது கடிகை முத்து புலவரினுடைய சீடர் தான் உமர் புலவர். ஏறக்குறைய இந்த உமர் புலவர் 14 வயதிலேயே நல்ல கவி பாடக்கூடிய ஆற்றல் பெற்று வாழைவாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு வள்ளலோட வாதத்துல ஈடுபடுறாரு. வாதத்துல ஈடுபட்டு வெற்றியும் பெறாரு. யாரோட? இத்தனை வயதுல உமர் புலவர் 16வது வயதில் வாழைவாரதி என்று சொல்லக்கூடிய புலவரிடம் சொல்லாற்றலால வெற்றி பெறார், வாதிட்டு வெற்றி பெறார். அந்த ஒரு சிறப்புக்குரியவர் உமர் புலவர். மேலும் இவரை ஆதரித்த வள்ளல்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் இந்த சீதகாதியை தான் ஆதரிக்கிறாரு. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் இவர் வந்து சீராபுராணம் எழுதுறாரு. அப்படி சீராபுராணம் எழுதும் போது இவரை முதலில் ஆதரித்த வள்ளல் சீதகாதி. அவர் இந்த சீராபுராணம் என்ற காப்பியத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே இறந்து விடுவார். பிறகு அதன் பிறகு பொருளுதவி கொடுத்து உதவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரக்காயர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 புலவர்களால் ஆதரிக்கப்பட்டவர் தான் உமர் புலவர் என்று சொல்லக்கூடியவர். இவர் என்ன காப்பியத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீராபுராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் மதத்தினுடைய நெறியை பின்பற்றக்கூடிய, வழியை பின்பற்றக்கூடிய, நபிகள் நாயகத்தை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காப்பியம் என்று அழைக்கக்கூடிய சீராபுராணத்தை நமக்கு தமிழ்ல படிச்ச ஒரு பெருமைக்கு உரியவர் உமர் புலவர். இவருடைய காலம் என்று பார்க்கும்போது கிபி 1642 முதல் 1703 வரை. 1742 பிறக்கிறாரு, 1703 மறைந்துறாரு. இதுதான் இந்த உமர் புலவரை குறித்த ஒரு சிறிய குறிப்பு. இதற்கு அடுத்து அவர் எழுதின நூல்களை எல்லாம் நம்ம படிச்சு விட்டோம்னா இந்த தலைப்பு வந்து முடிஞ்சிடும். அடுத்ததாக அறியக்கூடியவர் இரண்டாவதாக குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்று சொல்லக்கூடியவர் காயப்பட்டினம் என்கிற ஊர்ல பிறக்கிறாரு. அது குணங்குடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஊரிலே பிறந்து இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதிர் லெப்பை அலீம். குணங்குடி மஸ்தான் சாஹிபினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுல்தான் அப்துல் காதிர் லெப்பை அலீம் என்று சொல்லக்கூடியதுதான். இவரை இஸ்லாமிய தாய்மானவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எழுதக்கூடிய அந்த பராபரத் கண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய்மானவருடைய பாடல்களை போல இருக்கக்கூடிய காரணத்தால் இஸ்லாமிய தாய்மானவர் என்ற ஒரு சிறப்பு அடையாளம் இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்புக்கு உண்டு. அவருடைய இயற்பெயர் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மஸ்தான் என்றால் என்ன பொருள் என்று பார்த்தால் மஸ்தான் என்றால் ஞானி என்று பொருள். அதே போல இவருக்கு என்ன சிறப்பு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா குணங்குடி மஸ்தான் சாஹிப் வந்து திருமணம் நடந்த அன்னைக்கு தன்னுடைய மனைவி விட்டுட்டு துறவு மேற்கொண்டார். அந்த ஒரு அடையாளம் இவருக்கு உண்டு. அதன் பிறகு சென்னைக்கு சென்று இதில் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய அற்புதங்கள்லாம் இவர் செய்து காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் எழுதின இஸ்லாம் இலக்கியங்கள் தமிழ்ல வந்து ஏராளம்.
எண்ணாட்கண்ணி, பராபரக்கண்ணி, இது மாதிரி நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்களை மட்டும் நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை குறித்த வரலாறு நமக்கு முழுமையடைந்தும். இவருடைய பிறப்பு என்று பார்க்கும் பொழுது 1788 பிறக்கிறாரு, 1735 இறந்துடுறாரு. அடுத்து மூன்றாவது அறியக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா செய்கு தம்பி பாவலர். இந்த செய்கு தம்பி பாவலர் என்பவர் இளங்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளங்கடை அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறாரு. இவர் வந்து இவருடைய குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயண அண்ணாவி. அவர் தான் சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா மண்டபத்துல இவருக்கு சதாவதானி என்ற ஒரு பெயரும் உண்டு. சதம் என்றால் 100 பொருள்களையோ அல்லது 100 செயல்களையோ ஒரே சமயத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பினை பெற்றவர் செய்கு தம்பி பாவலர் என்று சொல்லக்கூடியவர். அந்த ஒரு திறத்தை வந்து அந்த ஒரு சிறப்பு, அந்த திறனை திருவிக்காவினுடைய முன்னிலையில சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா என்று சொல்லக்கூடிய மண்டபத்துல அதை செய்து காட்டியிருக்கிறாரு. யாரு? சதாவதானி என்று சொல்லக்கூடிய செய்கு தம்பி பாவலர். அந்த 100 பொருட்களினுடைய ஒரு முறை அப்படி அந்த மண்டபத்தில் பரப்பி வச்சுட்டு இருக்கக்கூடிய பொருளை ஒரு முறை அப்படியே உற்று பார்த்துட்டு என்னென்ன பொருள் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே நினைவாற்றல சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தைகளை, அந்த திறமையை வந்து திருவிக்கா முன்னாடி வந்து இவர் செய்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியவர் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த சதாவதானி என்கிற பட்டத்துக்கு உரியவர் இதன் பிறகு இஸ்லாம் சமயத்தில் யாருமே இல்லை. இவருக்கு நிகர் இவரே தான், இந்த இடத்தை பிடிப்பதற்கு எவருமே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு தெரிய வருகிறது. இதுதான் செய்கு தம்பி பாவலர் அல்லது சதாவதானி என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் புலவரனுடைய கருத்து. அடுத்து நான்காவது அறியக்கூடியது வண்ண களஞ்சிய புலவர். இந்த வண்ண களஞ்சிய புலவர் என்பவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீமிசல் அப்படிங்கிற இடத்துல ஊர்ல பிறக்கக்கூடியவர் தான். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமீது இப்ராஹிம் அப்படிங்கிறத இவருடைய இயற்பெயர். இவர் வண்ணப்பாக்கள் பாடுவதில் ரொம்ப ஆர்வமுடையவர் தான், சிறந்தவர் தான், வல்லவர் தான். அதனால தான் இவருக்கு பேர் வந்து வண்ண களஞ்சிய புலவர் அப்படின்னே பேர் வந்திருக்கு. அந்த நாகூர் மக்களால் இவர் அவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறார் வண்ணக்களஞ்சிய புலவர், ஏன்னா வண்ணப்பாக்கள் பாடுறதுனால. சரி, இவர் என்ன நூல் எழுதியிருக்கிறாரு ரொம்ப பிரபலம்னா, இங்க எப்படி நம்ம உமர் புலவருக்கு சீராபுராணம் சொல்லுமோ அது மாதிரி நபி சுலைமானின் வரலாற்றை மையம் கொண்டு ராஜநாயகம் என்கிற காப்பியத்தை ஏறக்குறைய 2240 விருத்தப்பாக்கள் அடங்கிய பாவால ஒரு பெருங்காப்பியத்தை படைத்த பெருமைக்குரியவர் தான் வண்ணக்களஞ்சிய புலவர். இதற்கு அடுத்ததாக நாம் காணக்கூடியது இறையாற்றல், அதாவது சூபிகளினுடைய தத்துவம். சூபி என்றால் இறைவனோடு நெருங்கி தொடர்புடையவர்கள் என்று பொருள். அப்படி அந்த வழியில் வரக்கூடியவர்களினுடைய கருத்துக்களையும், அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான், மேத்தா இவர்களுக்கான கருத்துக்கள் குறித்தும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இதனை இந்த இஸ்லாமும் தமிழும் என்கிற ஒரு தலைப்பை அணுகுவதற்கு ஒரு எளிமையான முறை. ரெண்டாவது, அந்த அறிமுகத்தை கடந்துட்டு குறிப்பாக இவர்கள் 4 கருத்துக்களையும் நூல்களையும் படித்தால் கூட இந்த கட்டுரையை நாம் எளிமையாக எழுதிவிடலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது ஒரு அறிமுக காணொலியாக நான் பதிவிட்டிருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெயசித்ரா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.